அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்ப மரகதக் காட்டின் மாய மரம் பத்தி நாம கதை கேட்கப் போறோம். ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காடு முழுக்க மரகதக் கல்லு மாரி பச்சை பசேல்னு அப்படியே மின்னுச்சு. அதனால அந்த காட்டுக்கு மரகதக் காடுன்னு பேரு. அங்க நெறைய குட்டி விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு. ஒரு குட்டி குரங்கு, ஒரு சுறுசுறுப்பான அணில், இன்னும் நெறைய பறவைகள். அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ரொம்ப உயரமான மரம் இருந்துச்சு. அந்த மரமான் மத்த மரங்கள விட ரொம்பவே வித்தியாசமா, பிரகாசமா ஒளிருச்சு. அதோட இலைகள் எல்லாம் அப்படியே மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு சாதாரண மரம் இல்ல. மாய மரம். குட்டி விலங்குகள் எல்லாம் அந்த மரத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அடேங்கப்பா! எவ்ளோ அழகா இருக்குன்னு நெனச்சுச்சுங்க. ஆனா, சில குட்டி விலங்குகளுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன் இந்த மரம் இப்படி மின்னுதுன்னு யோசிச்சுச்சுங்க. ஒரு குட்டி குரங்கு மெதுவா அந்த மரத்துக்கிட்ட போச்சு. மரத்தோட ஒரு ஒளிரும் இலையத்தோட ஆசையாச்சு. ஆனா, தொட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் தயங்குச்சு. பக்கத்துல இருந்த அணில், "தொடே, தொட்டுப் பாருன்னு" சொல்ற மாரி பாத்துச்சு. குரங்கு தைரியமா அந்த ஒளிரும் இலைய தொட்டுச்சு. தொட்டதும் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த இலையிலிருந்து ஒரு மெல்லிய ஒளிக்கதிர் கிளம்பி அந்த குரங்கு மேல பட்டுச்சு. அந்த ஒளிக்கதிர் பட்டதும், அந்த குரங்குக்கு மனசுல ஒரு அழகான கனவு வந்துச்சு. அந்த கனவுல அது ஆசைப்பட்ட ஒரு அழகான பழம் கிடைச்சது. ஒரு நொடியில அந்த கனவு மறைஞ்சு போச்சு. அட! இதுதான் இந்த மரத்தோட மாயமா?ன்னு குட்டி குரங்கு புரிஞ்சுகிச்சு. இத பார்த்த மத்த குட்டி விலங்குகள் எல்லாம் பயம் இல்லாம அந்த மாய மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஒவ்வொரு குட்டி விலங்கும் ரொம்ப ஆசையா அந்த ஒளிரும் இலைய தொட்டு பார்த்தாங்க. ஒவ்வொரு குட்டி விலங்கும் இலைய தொட்டதும் அதோட மனசுல ஒரு குட்டி ஆசை நிறைவேறின மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. பாசமா இருந்தா மட்டும் தான் இந்த மரம ஆசைய நிறைவேற்றும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மரகதக்காடு முழுக்க மகிழ்ச்சியாச்சு. இனிமையா தூங்குங்க செல்லங்களே. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல அழகான தமிழ் கதைகளை கேட்டு மகிழுங்கள்.